கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். சனி வந்து வக்ரம் ஆயிட்டாரு. ஸோ இப்ப வந்து கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றது அவங்களோட கேள்வி. இப்ப வந்து சனி வக்ரம் அப்படின்றத இப்ப நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்ப கும்பராசிக்கு வந்து சனி எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்துல மொத்தம் 3 பாதங்கள். நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. கும்பராசி புரட்டாதிக்கு மொத்தம் 3 பாதங்கள். அப்ப இதுவரைக்கும் வந்து சனி பகவான் வந்து புரட்டாதி 3ஆம் பாதத்துல தான் இருந்தார் அப்படின்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். இப்ப இந்த ஜூலை மாசம் ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து வக்ரம் ஆனார்ல, அவர் வந்து புரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல வந்து இப்ப அவர் வந்து வக்ர பயிற்சி நடத்தியிருக்காரு. அப்ப இது எவ்வளவு நாள் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நவம்பர் மாசம், வர்ற நவம்பர் மாசம் 17ஆம் தேதி வரைக்கும் வந்து வக்ர பயிற்சியில தான் அவர் இருப்பாரு. அப்ப கன்சிடர் 4½ மாசம். நமக்கு வந்து 4½ மாசம் சிம்பிளா சொல்லலாம். இப்ப இந்த 4½ மாசம் வந்து இந்த கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்துல தான் அவர் இருக்கிறாருன்றத நீங்க நினைவில் வச்சுக்கோங்க. அப்ப நீங்கலாம் கும்பராசிக்காரங்க எல்லாமே வந்து இன்னும் வந்து பயபக்தியோட உடல் ஆரோக்கியத்துல உங்களை சுத்தி எதுவும் நடக்காத அளவுக்கு, நீங்களும் எதுலையும் போய் மாட்டிக்கிடாத அளவுக்கு எல்லாத்துலயும் நீங்க கவனமா நீங்க டிராவல் பண்றது நல்லது. ஏன் அப்படின்னாலே வந்து இந்த இந்த சனி பகவான் வந்து நட்சத்திரங்கள்ல தான் டிராவல் ஆவார் மோஸ்ட்லி. அப்ப நட்சத்திரங்கள்ல டிராவல் ஆகும்போது தான் வந்து நமக்கு வந்து ராசியோட பலன்கள் கோச்சாரத்துல வந்து அதை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்களாகி நீங்களும் அப்ப நீங்க எல்லாத்துலயும் விழிப்புணர்வா இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்குறதா இருக்கட்டும், உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துறதா இருக்கட்டும், வண்டி வாகனங்கள் எல்லாம் போயிட்டு வரதா இருக்கட்டும், அதே மாதிரி தேவையில்லாத போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத அளவுக்கு இருந்துட்டீங்கன்னா சிறப்பு. நீங்க வந்து பிஸிபடியா இருங்க. பிஸிபடினா வேலை உண்டு வீடு உண்டுன்னு குடும்பத்தை பாக்குறது, உங்களோட மைண்ட் டைவர்ட் ஆகாம உங்களை பற்றி ஒரு நெருடலை ஏற்படுத்தாமல் நீங்க வந்து பிஸிபடியா இருந்தீங்க அப்படின்னா இந்த வக்ர பயிற்சி வந்து உங்களை டிகுவாலிஃபிகேஷன் பண்ண மாட்டார். அப்ப அவர் வந்து கன்சிடர் உங்களுக்கு ஜென்ம சனி 7 சனி அந்த கான்செப்ட்ல தான் இருக்கிறார். அவர் வந்து உங்களை பேலன்ஸ் பண்றதுக்கு நீங்க உங்களோட வேலை உண்டு வீடு உண்டுன்னு இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து உங்களை வந்து ஓகே ஏதோ அவங்க வாட்டுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு அடுத்தடுத்த வேலையை பார்க்க போயிடுவார். அடுத்தடுத்து யார் யார் வந்து முரண்பாடா இருக்கிறாங்களோ அந்த முரண்பாடான மனிதர்களை வந்து பார்க்கறதுக்கு அவங்கள ஸ்டடி பண்றதுக்கு அவர் வந்து டிராவல் பண்ண அனுப்பிச்சாரு. அதனால வந்து இவரை பார்த்து நீங்க போக்கஸ் பண்ண அவசியம் இல்லை. என்னன்னா ஜோதிட சாஸ்திரங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து சனி வக்ரம் ஆயிட்டாரு, புதன் வக்ரம் ஆயிட்டாரு, இதர கிரகங்கள்லாம் வந்து டிராவல்ல இருக்குது, நமக்கு ஏதாவது பலன்களை மாத்திருமான்னு கேட்டா உங்களுக்கு வந்து எந்தவித முரண்பாடுகளும் நீங்க இல்லாமல் மட்டும் இருந்துட்டீங்கன்னா இவர் வந்து வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. ஏதோ சனி வக்ரம்னு சொன்னாங்க, ஆனா ஏதோ எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்க கரெக்டா உங்க வேலை உண்டு வீடு உண்டுன்னு இருக்கும் பட்சத்தில் சரிங்களா.